புத்தாண்டல் நாள் வாழ்த்துக்கள். எஸ், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி தமிழ் நியூ இயர். இன்னைக்கு நம்ம மாங்கால இருந்து இன்னைக்கு மாங்காய் பச்சடி சமைக்க போலாம் வாங்க. வெல்கம் டு ஸ்ரேயா குசும் கிச்சன். இன்னைக்கு நான் மாங்காய் பச்சடி சமைக்க போறேன். அதுல இன்னைக்கு பாத்தீங்களா வருஷ பொறுப்பு இருக்குது, அதனால கண்டிப்பா எல்லா வீட்டுல மாங்காய் பச்சடி சமைப்பாங்களா. சோ இன்னைக்கு நம்ம கூட மாங்காய் பச்சடி சமைக்கலாம். சோ நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம சமைக்க போறேன். சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாங்காய் எடுத்திருக்குது. மாங்காய் கூட நம்ம மரமோட மாங்காய் இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கும், ஆர்கானிக் இருக்குது. சோ 4 மாங்காய் நான் எடுத்திருக்குது. நான் இதுல 2 தான் சமைக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ரா மாங்காய் தான் யூஸ் பண்ணிக்கணும், பழமும் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. சோ இது வேப்பிலை பூ இருக்கணும். பூ நம்ம கண்டிப்பா இது யூஸ் பண்ணிக்கணும். பை சான்ஸ் குழந்தை கிடைக்கலன்னா அந்த நீம் லீவ்ஸ் இருக்கும்னா ரொம்ப ஒரு சின்ன சின்ன இருக்கும், பேபி லீவ்ஸ் இருக்கும், அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மாங்காய் நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு அதுல நல்லா பீல் பண்ணிக்கோங்க. நல்லா சீவ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ அதுல சின்ன சின்ன பீஸ் பண்ணிட்டு நான் அதை யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு வேணும்னா நல்லா நீங்க நல்லா சின்ன சின்ன துருவிக்கலாம். சோ நான் யூஸ் பண்ண போறேன், கட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண போறேன். சோ சின்ன சின்ன பீஸா அதை நார்மலி அதை நல்லா வேகிரும். சோ அதை நல்லா நான் சின்ன சின்ன பீஸ் தான் பண்ணிட்டேன். சோ அப்புறம் கடாய் பாருங்க, கடாய் நல்லா ஹாட் ஆயிட்டு அப்புறமா அதுல மாங்காய் நம்ம சின்ன சின்ன கட் பண்ண மாங்காய் அதுல போட்டுட்டு லைட்டா தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு அப்புறமா ஒரு 2 டைம்ஸ் நம்ம நல்லா கலரிட்டு 1 minute to 1.5 minutes வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல நீங்க வச்சுக்கோங்க. அப்பதான் தண்ணியான மாங்காய் நல்லா கொஞ்சம் நல்லா வேந்திரும். அதுக்கப்புறமா வேணா நம்ம சிம்ல வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க தண்ணி போட்டுருக்குது. போட்ட அப்புறமா நல்லா மாங்காவோட கலரே பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு மீனிங் என்னன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிருக்குது. அதுக்கு அப்புறமா நம்ம ஜாகரி போட்டு போறேன். உங்களுக்கு வெல்லம் தான் போடணும். பை சான்ஸ் வெல்லம் இல்லைன்னு சக்கரை, நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் உங்களுக்கு டேஸ்ட் எவ்வளோ சால்ட்ல தேவைப்படுது நீங்க லைட்டா நான் 1/2 ஸ்பூன் வரைக்கும் நான் சால்ட் கூட போட்டிருக்குது. இந்த மாங்காய் பச்சடி நீங்க பாத்தீங்களான்னா எல்லா வீட்டுல சமைப்பாங்களா. சோ நம்ம கூட இன்னைக்கு செய்யறேன். சோ இதுக்கு அப்புறமா லைட்டா நம்ம ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உள்ள நம்ம ஒரு டெர்மரிக் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1 டைம் நம்ம திருப்பி அதை நல்லா கலரிக்கலாம். அதுல ஏன் நம்ம மிக்ஸ் பண்றேன்னா அப்பதான் அந்த கலரு அண்ட் டேஸ்ட் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போட்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் நம்மளுக்கே உள்ள நல்லா போயிரும். அதனால நம்ம மிக்ஸ் பண்ண போறேன். சோ நான் லைட்டா 1/2 ஸ்பூன் வரைக்கும் நான் காஷ்மீரி சில்லி மிளகா பொடி போட்டிருக்குது. உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்ல ஆப்ஷனல் இருக்குது. சோ நான் போட்டிருக்குது. ஏன்னா பிகாஸ் என்னன்னா நம்ம வருஷ பொறுப்பு இருக்கனால லைஃப்ல எப்பவுமே நம்மளுக்கே கசப்பு, காரம், துருப்பு எல்லாமே நம்மளுக்கு டேஸ்ட் லைஃப்ல இருக்கணும். சோ அப்பதான் நம்மள ஒரு பேலன்ஸ் ஃபுட் நம்ம சொல்றோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே லைஃப்ல வரைக்கும் நம்ம ஸ்வீட்டா இருக்க கூடாது. சோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு. சோ லைஃப்ல அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லைட்டா நான் அந்த பேபி லீவ்ஸ் இருக்கும்னா அதுதான் போட்டிருக்குது. கொஞ்சம் இந்த நீம் லீவ்ஸ் நீமோட இருக்குதுன்னா ஃபிளவர்ஸ் அதுவும் நான் போட்டிருக்குது. போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 minutes வரைக்கும் சிம்ல வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வேப்பிலோட ஃபிளேவர் எல்லாம் இருக்குதுன்னா அது ரொம்ப நல்லா வந்துடும். பட் அது ரொம்ப கசப்பு உங்களுக்கே தெரியாது. நீங்க இப்ப பாத்தீங்களா நான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும் அதிகமா தான் போட்டிருக்குது, நான் அவ்வளவு போடலையே. ரொம்ப லைட்டா அந்த பேபி நீம் லீவ்ஸ் இருக்கனால அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, சோ இப்ப நாம ஒரு சின்ன ஃப்ரை பண்ண எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆயில் போட்டுட்டு அதுல கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 மிளகாய் போட்டிருக்குது. மிளகாய் நான் 2 துண்டு பண்ணிருக்குது. சோ நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இது வேப்பிலை பூ இருக்குதுன்னா அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாங்காய் பச்சடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேல நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1 மினிட்கே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருச்சு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி தமிழ் நியூ இயர். சோ எல்லாருக்கே வருஷ பிறப்புக்கு ரொம்ப ரொம்ப மனசோட என்னோட வாழ்த்துக்கள். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்ரேயா குசும் கிச்சன். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதான மிஸ்டேக் இருக்குன்னா எனக்கு மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்ரேயா குசும் கிச்சன்.